விகடன் வெப் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் இனிய உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு, அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும் அப்படின்னு நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் சொல்லியிருக்காரு. தமிழ் இனம் அப்படின்னாலே அன்பு தான் அவங்களுடைய வழி. எல்லோரையும் நேசிக்கிறது, எல்லோரையும் அரவணைச்சு போறது, இதுதான் நம்மளுடைய இனத்துடைய பண்பாடு. அந்த பண்பாட்டோடைய பிரதிபலிப்பு தான் நம்மளுடைய கொண்டாட்டமான பொங்கல். சாதி மத பேதம் அப்படின்னு எதுவுமே இல்லாம ஒரு இன திருவிழாவா கொண்டாடுறது தான் நம்மளுடைய பொங்கல் கொண்டாட்டம். இந்த பொங்கல் கொண்டாட்டத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்கவே இயற்கைக்கு, அதாவது நம்ம வாழ்வதற்கு உதவி செஞ்ச இயற்கைக்கு நன்றி சொல்ற ஒரு திருவிழா தான் பொங்கல். அதுல நமக்கு உதவி செஞ்ச கால்நடைகளுக்கு நன்றி செலுத்துறது, சூரியனுக்கு நன்றி செலுத்துறது, நீர்நிலைகளுக்கு நன்றி செலுத்துறதுன்னு இப்படி ஒரு பெரிய திருவிழாவை நம்ம கொண்டாடுவோம். இயற்கையோட இணைந்த கொண்டாட்டம் அப்படின்னா என்ன? அதாவது நமக்குள்ளார எந்த பிரிவுமே இல்லை, நாம எல்லோருமே ஓர்தாய் மக்கள், நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கோம் அப்படிங்கிற தத்துவத்தை உள்ளடக்குனது தான் இந்த தமிழர் திருநாளான பொங்கல். கிராமங்கள்ல இது முழுமையா சாத்தியமாகுது. ஆனா நகரத்தை பொறுத்த வரைக்கும் அது வேகமான ஓட்டத்துல முழுமையா எந்த கொண்டாட்டத்தையும் நம்ம கொண்டாட முடியாத சூழல் ஏற்படுது. ஆனாலும் கூட சென்னை போன்ற பெருநகரங்கள்ல காணும் பொங்கல் அன்னைக்கு மெரினா கடற்கரையில திரண்டு இந்த நீருக்கு நன்றி செலுத்துற திருவிழாவை சென்னை மக்கள் கொண்டாடுறாங்க. இப்படி சிறப்பு வாய்ந்த காணும் பொங்கல் இந்த ஆண்டு நடைபெறுமா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, கடந்த ஆண்டு இதே ஜனவரி மாசம் பொங்கல் திருவிழா அப்பதான் பெருந்திரளா மக்கள் எல்லோருமே மெரினா கடற்கரையில திரண்டாங்க. மறுக்கப்பட்ட சல்லிக்கட்டை மீட்கிறதுக்கான உரிமை போராட்டமா அது உலகம் முழுக்கவே பார்க்கப்பட்டது. அது தை எழுச்சி அப்படின்னு சொல்லி உலகம் முழுக்கவே கொண்டாடவும் பட்டது. அப்படியான போராட்டம் இறுதியா வெற்றி பெற்றது. ஆனாலும் கூட அந்த இறுதி நாள்ல நடந்தது உலகம் முழுக்கவே ஒரு அச்சுறுத்தலை உருவாக்குனதா இருந்தது. சொந்த மக்கள் மீதே தடியடி நடத்தினது தமிழக காவல்துறை. அது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தினது. அதன் பிறகு மக்கள் கூட்டமா மெரினாவில் திரள்றதுக்கு தடை போட்டிருக்கு தமிழ்நாடு அரசு. அதுக்கப்புறம் மெரினாவில் சுண்டல் விற்க போனவங்களை கூட ஒரு தீவிரவாதியை போல கண்காணிச்சது தமிழ்நாடு காவல்துறை. இது இப்படி இருக்க, இன்னொரு பக்கம் தர்மயுத்தம் செய்யறோம், சத்தியம் செய்யறோம் அப்படின்லாம் சொல்லி சிலர் கிளம்பி போனாங்க. அவங்கெல்லாம் இந்த காவல்துறையோட கண்களுக்கு தென்படவே இல்லையோ என்னமோ தெரியல. ஆனா இன்னொரு பக்கம் நினைவேந்தர் நிகழ்ச்சிக்காக மெழுகுவர்த்தி ஏந்தினவங்களாம் கைது செய்யப்படுறாங்க. அப்படி கைது செய்யப்பட்ட திருமுருகன் காந்தி கிட்ட பேசுவோம். தொடர்ச்சியா பல தடைகள் தொடர்ச்சியா கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க அவங்க. அது மேல அந்த புத்தாண்டு கூட அதே மாதிரி நெருக்கடி கொடுத்தாங்க. இது மாதிரியான நெருக்கடிகள் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அந்த இது மெரினா கடற்கரை பிரிட்டிஷ்காரங்களோட பீரியட்லயே காலத்திலேயே அரசியல் நிகழ்ச்சிகள் கூடுவதற்கான இடமாக அனுமதிக்கப்பட்ட இடம் தான். அந்த இடத்துக்கு பேரு இந்த இது கண்ணகி சிலைக்கு பக்கத்துல இருக்க இடத்துக்கு பேரு திலகர் திடம்லாம் பேரு. திலகர் பேசின இடம் சொல்லுவாங்க. அது பாரதியார் பேசினது, அங்க பெரியார் பேசினதுன்னு பலர் அங்க பேசியிருக்கிறாங்க, முக்கிய உரையாற்றி இருக்கிறாங்க. இப்ப வெள்ளைக்காரர்கள் தடுக்காத ஒன்னும் இவங்க வெள்ளைக்காரங்க காலத்துல இருந்த சென்னை சிட்டி போலீஸ் ஆக்ட் அதை வச்சு இப்ப தடை பண்றாங்க கூடுவதுங்கிறது. இது சொல்ல போனா காலனி ஆதிக்க காலத்துல இருந்த அடிமையாக இருந்த காலத்துல இருந்த சட்டத்தை வச்சு இப்ப அந்த இடத்துல பொதுமக்கள் கூடுறத தடுக்கிறாங்க. இப்ப இது நீங்க பாத்தீங்கன்னா அது அங்க மட்டும் இல்லைங்க. நீங்க சென்னை முழுவதுமே இரவு 10 மணிக்கு மேல நீங்க கூட முடியாது, பேச முடியாது. நீங்க ஒரு பொது நிகழ்ச்சியாவோ இதுவோ நிக்க முடியாது. 4 பேர் நின்று மேல போலீஸ் உங்களுக்கு கேள்வி கேட்கும். 10 மணிக்கு மேல டீ விற்க முடியாது, 10 மணிக்கு மேல ஹோட்டல் நடத்த முடியாது. ஒரு ஊரடங்கு உத்தரவா தான் தமிழ்நாடு இருக்குது. இது இந்தியாவில வேற எந்த நகரத்துக்கும் இது இல்ல. மும்பை உட்பட மும்பை ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்த மும்பைக்கு இது கிடையாது. கிரிக்கெட்டுக்கு போனப்போ கருப்பு சட்டை போட்டுருந்தா கழட்ட சொல்றாங்க. அப்ப நீங்க ஒரு போலீஸ் எதாச்சும் அதிகாரம் தானே இருக்குது. காவல்துறை கட்டுப்பாட்டுலதான், காவல்துறைக்கு தான் தமிழ்நாட்டை நடத்துது. தமிழ்நாட்டை ஆட்சி பண்றதே காவல்துறையா தான் இருக்குது. அந்த மாதிரிதான் அவங்க இது காணும் பொங்கலுக்கு இதே மாதிரி நெருக்கடி கொடுக்கறது வாய்ப்புகள் இருக்கு. புத்தாண்டு சமயத்துல இருந்த தன்மை வேற. இப்ப பல்வேறு சமயங்கள் அதுக்கப்புறம் நீங்க மாணவர்கள் போராட்டம் நடத்தணும் போனா அதை தடை பண்றது, பெசனர் பீச்ல இதே மாதிரி பண்ணினாங்க. இப்ப என்னன்னா அது காணும் பொங்கல் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, பாக்கணும். இது திருமுருகன் காந்தியோட அச்சமா மட்டும் இல்ல, தமிழ் உணர்வாளர்கள், தமிழர் திருவிழா கொண்டாடுற அனைவரோட அச்சமாவும் தான் இது இருக்கு. இதையொட்டி காவல்துறையை சேர்ந்த ஒரு உயர் அதிகாரிகிட்ட பேசணும். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, பொங்கல் மாதிரியான பண்டிகை காலத்துக்கு மக்கள் திரள்றதுல எந்த தடையுமே இல்லை. ஏற்கனவே ஆங்கில புத்தாண்டப்ப பெருவாரியான மக்கள் திரண்டாங்க. சுமார் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் திரண்டு தங்களுடைய கொண்டாட்டத்தை கொண்டாடினாங்க. அப்படி இருக்க இந்த தமிழர் திருநாளான பொங்கலுக்கு, காணும் பொங்கலுக்கு மக்கள் திரள்றதுல எந்த தடையும் கிடையாது.
ஆனா இதை காரணமா வச்சு உள்ள யாராவது கொடி பிடிச்சி தமிழர்னு சொன்னா அவங்க தீவிரமா கண்காணிக்கப்படுவாங்க. கடந்த ஆண்டு நடந்தது போல நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் அப்படின்னு உறுதியான குரல்ல வெளிப்படுத்தினாரு அந்த காவல்துறையை சேர்ந்த உயர் அதிகாரி. அதனால மக்கள் காணும் பொங்கல் அன்னைக்கு மெரினா கடற்கரையில கூடி தங்களுடைய அன்பையும் மகிழ்ச்சியையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிறதுக்கு எந்த தடையும் கிடையாது. எனவே நாம எல்லோருமே கூடி பொங்கலை கொண்டாடுவோம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. அனைவருக்கும் இனிய பொங்கல் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். மறக்காம அனைவருமே விகடன் வெப் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.